எல்லா வல்லமையும் தருகின்ற முக்கண்ணன் மைந்தன் வித்தக விநாயகனுடைய பொற்பாத கமலங்களை தரிசித்துக் கொண்டு அண்டங்கள் அளந்த நாயகியாக நைனையில் அருள் கொடுக்கின்ற அன்னை நாகபூஷணியினுடைய பொற்பாத கமலங்களை தரிசித்துக் கொண்டு 23ஆம் நாள் உற்சவம் கோலாகலமாக நல்ல மண்ணிலே அருள் கொடுக்கின்ற அலங்கார கந்தனாய் கேட்பவர் வரமெல்லாம் அள்ளி கொடுக்குகின்ற திவ்ய நாயகனுடைய எல்லார்ந்தமான சப்பரத உற்சவம் கோலாகலமாக இன்னும் சொற்ப வேளையிலே நல்லை கந்தன் பூலோக நாயகி வள்ளியம்மை தேவலோக நாயகி தெய்வான அம்மனுடன் இந்த திருத்தலத்திலே முத்துக்குமார சுவாமியாக எழுந்தருளுகிற அற்புத கோலத்தை எல்லாம் இன்றைய நல்ல நாளிலே துர்முகி வருடம் துலங்கிடும் துன்பங்கள் அகன்றிட பொன்னான பொன்மாலை பொழுதில் அற்புதமாக சூரிய பகவான் மேற்கு திசையிலே மறைகின்ற தருணம். பல பாகங்களிலிருந்தும் அடியவர்கள் இந்த திருத்தலத்தை அன்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணம் அலைகடல் தாண்டி வாழுகின்ற எங்கள் புலம்பெயர் தமிழ் உறவுகளும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் எம்பெருமானுடைய சப்பரத உற்சவத்தை கண்ணுற்று அவனுடைய திருவருள் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக இன்றைய உற்சவங்கள் கோலாகலமாக இந்த தருணத்திலே நல்ல மண்ணில் இருந்து தருவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். அந்த வகையிலே நலம் தரும் நல்லை கந்தனுடைய திருவடிகள் போற்றுவர் வாழ்வில் மங்கள வாழ்வு தந்து நலமோடு எம்மை வாழ வைக்கின்ற கந்தனுடைய திருவருள் கூடியிருக்கின்ற தருணம் இன்றைய தருணம். அடியவர்களே, இந்த நல்லதொரு பொழுதிலே நாம் இணைந்திருக்கின்றோம். ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அழிப்பதற்காக நாளை எம்பெருமான் ரதோற்சவ பவனி கோலாகலமாக காலை பூர்வாங்கமான சூரிய பகவான் கிழக்கு திசையிலே உதயமாகின்ற தருணத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த தருணத்திலே மாலை உற்சவத்தோடு இன்றைய சப்பரத உற்சவத்தோடு நாங்கள் இணையிருக்கின்றோம். தொடர்ந்து எம்பெருமானுடைய அற்புதமான அந்த நிகழ்வுகளோடு எந்நிதியும் தருகின்ற அற்புத கந்தனாய் கேட்பவர் வரமெல்லாம் அள்ளி கொடுக்குகின்ற நல்ல மண்ணை அலங்கரிக்கின்ற தங்கவேல் எங்கவேல் வடிவேலாக தரணியெல்லாம் ஆளுகின்ற நல்லை கந்தனுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என கூறி நல்லை கந்தனுடைய அருளோடு நீங்கள் இணைந்திடுங்கள். அற்புதமாக துன்முகி வருடம் துலங்கும் துன்பங்கள் நீங்கிட 2016ஆம் ஆண்டு கோலாகலமாக நெல்லை மண்ணில் அலங்கார கந்தனுடைய வருடாந்த மகோற்சவத்தின் 23ஆம் நாள் உற்சவம் சப்பரத உற்சவம் கோலாகலமாக மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சிவன் டிவியினூடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எம்பெருமானுடைய அற்புதமான இந்த கோலங்களை ஒவ்வொரு நாட்களும் சிவன் டிவியினூடாக நீங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே தெவிட்டாத தேனன்பு தருகின்ற இந்த நல்ல நாளிலே நல்லையம்பதியிலே இருந்து கந்தவேள் பெருமானாக அருள் கொடுக்கின்ற அலங்கார கந்தனுடைய 23ஆம் நாள் உற்சவம் சப்பரத உற்சவம் கோலாகலமாக இந்த மாலை வேளை நடைபெறுகிறது. எம்பெருமான் வசந்த மண்டப யாகசாலையிலே இருந்து இப்போது பாயிற் கோபுரத்திலே வருகின்ற எழில் கோலத்தை பார்க்கிறோம். எழிலார்ந்த கோலமாக இருக்கிறது. வள்ளி பூலோக நாயகியாகவும் தெய்வானை தேவலோக நாயகியாகவும் இருக்க கற்பக நாயகனாக எழில் கொஞ்சுகின்ற எங்கள் நல்லையம்பதி கந்தவேற் பெருமான் எழுந்தருளி வருகிற கோலத்தை பார்க்கிறோம். அற்புதமாக எங்கள் அலங்கார கந்தன் எழுந்தருளி வருகிற இந்த கோலம் பேரழகாக இருக்கிறது. மெய்யடியார்களே, வேண்டுவார் வேண்டும் வரமீகின்ற சுந்தர வடிவேலனாக எங்க வடிவேலன் தங்க வடிவேலன் தரணியெல்லாம் காக்கின்ற கலியுக வரதனாக எழுந்தருளி வருகிற பொற்கோலத்தை பார்க்கிறோம். இந்த அற்புதமான மாலை வேளை செவ்வந்தி சாமந்தி என்று சொல்லப்படுகின்ற மலர்கள் எல்லாம் அவனுடைய மேனியை அழகுறப்படுத்த அடியவர்கள் சகிதமாக மங்கள இசை முழங்க அங்கே அந்தன சிவாச்சாரியார் சகிதமாக எம்பெருமான் இப்போது ஆரோகணிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அங்கே சப்பரதத்திலே எம்பெருமான் கந்த பெருமான் எங்க பெருமான் தங்க பெருமான் அற்புதமாக இந்த நிலையம்பதியிலே ஆரோகணிக்கிற பேரழகை எல்லாம் கண்களினாலே பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் அடியவர் கூட்டம் நல்லையம்பதியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பேர் ஆனந்தத்தை இந்த நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். நாளும் கோளும் அவன் நாமம் சொல்லி வருகின்ற அன்பர்கள் கூட்டம் இந்த திருவீதியிலே பார்க்கிறோம். எங்கெங்கு திரும்பினும் அடியார் கூட்டமாக சன சமுத்திரமாக இன்றைக்கு நல்லையம்பதி இருக்கிற காட்சியை எங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்கின்ற அற்புதமான கோலம் இந்த நல்லையம்பதி மகோற்சவ பெருவிழா. மகோற்சவ பெருவிழா என்று சொல்வதை விட சைவ பண்பாட்டு விழா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லையம்பதியிலே
அடியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற கோலத்தை பார்க்கிறோம். எழிலார்ந்தமான கோலமாக இருக்கிறது. அடியவர்களே, இன்றைக்கு விண்ணுலகத்திலே இருந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாலை வெளிவது போல பூதகணநாதர் இசைபாட கிங்கிலியர் ஆர்வரிக்க ஆனந்த நாயகனாக ஆரோகணிப்பதற்காக அந்த சப்பரதத்திலே எழுந்தருளி காத்தலின் பொருட்டு பெருமான் வாகன உற்சவமான இறுதி நாளான இன்றைய வாகன உற்சவத்திலே எழுந்தருளி வர காத்திருக்கிறார். இவ்வளவு நாட்களும் வாகனத்திலே எழுந்தருளிய பெருமான் இன்றைக்கு இடப வாகனத்திலே எழுந்தருளி அற்புதமாக ஆனந்தமாக எழுந்தருளி வர இருக்கிற காட்சியை எல்லாம் இந்த நல்லையம்பதியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடியார்கள் எல்லாம் அங்கே ஆரோவரித்து அந்த பெருமானை வழிபடுகிற இன்னமுதம் தருகின்ற நாயகனை, எஞ்ஞான்றும் அழியாத பேரின்ப பெருவாழ்வை தருகின்ற சுந்தர வடிவேலனை வேண்டுகிற அற்புத கோலத்தை இந்த நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அருளாக இருக்கிற அந்த ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி ஆகிய இருவர்களையும் தன்னகத்தே கொண்ட அந்த ஞான சக்தியாகிய வேல்பெருமான் அற்புதமாக இந்த திருவீதியிலே பெறுகிற பேரழகை எல்லாம் இந்த நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். இப்போது எம்பெருமான் அந்த சப்பரதத்திலே எழுந்தருளி இருக்கிற கோலம் பேரழகாக இருக்கிறது. அங்கே சைவ பண்பாட்டை விளக்குவதற்காக எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் எம்பெருமானுடைய அருட்தரம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். நாளும் கோளும் அவனுடைய நாமம் சொல்லுகின்ற அன்பர்கள் கூட்டத்தை இந்த திருத்தலத்திலே பார்க்கிறோம். அன்பர்களே, புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் கூட இந்த திருத்தலத்திலே வந்து இணைந்திருக்கிறார்கள். பெருமானோடு அந்த சைவ பண்பாட்டு கோலத்தோடு ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலை அணிந்தும் பண்பாட்டை விளக்குவது தமிழர்கள் அல்லவா? அதுவும் யாழ்ப்பாண தமிழர்கள் என்றால் ஈழத்திலே தனித்துவமும் மகத்துவமும் நிறைந்த நல்லையம்பதியிலே இன்றைக்கு அந்த கோலத்தை எல்லாம் எழில் கோலத்தை கண்ணார காணுகிறோம். அங்கே சைவ தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கோலாட்டம், மயிலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம் என எத்தனையோ ஆட்ட கரகங்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை அலங்கரிக்கிற கோலத்தை பார்க்கிறோம். எழிலார்ந்த கோலமாக இருக்கிறது. உடுக்கையின் ஓசையில் உலகம் எல்லாம் படைத்தவள் அல்லவா அந்த மாரியினுடைய உடுக்கொலி முழங்க அற்புதமாக அங்கே பறை முழங்குகிறது. சைவ பாரம்பரியத்தினுடைய தமிழர்களுடைய மனிதன் பிறக்கும் போதும் பறையொலி, இறக்கும் போதும் பறையொலி அல்லவா? அந்த பறையொலி முழங்க அற்புதமாக ஆனந்தமாக இந்த கந்தவேட் பெருமான் ஆரோகணிக்கிற கோலத்தை இந்த நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அன்பர்களே, எளிதருகின்ற கந்தவடிவேலன் உடைய அந்த சப்பரதம் அசியத் தொடங்கி இருக்கிறது, ஆரோகணிக்க தொடங்கி இருக்கிறது. எழிலார்ந்தமான இந்த கோலம் விடியலை நோக்கி பயணிக்க கந்தவேல் பெருமான் அற்புத கந்தனாக இந்த சப்பரதத்திலே இன்றைக்கு சப்பரதம் காத்தலை குறிக்கிறது. நாளைய தேர்திருவிழா அழித்தலை குறிக்கிறது. அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் அருளலை குறிக்கிறது. அடுத்த நாள் மௌன உற்சவத்தை குறிக்கிறது. அற்புதமாக கந்தவேல் பெருமான் அற்புதமாக எழுந்தருளி வருகிற கோலத்தை எல்லாம் இந்த நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். முருகா முருகா உருகாதோ குமராவும் நெஞ்சென்று அடியவர்கள் எல்லாம் அலை கடலென இந்த நல்லையம்பதியை அலங்கரிக்க அலங்கார கந்தன் எழுந்தருளி வருகிற அழகை எல்லாம் இந்த நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அற்புதமாக சப்பரதம் பவனியாக வருகிற கோலமும் அடியார்கள் சூழ்ந்து வருகிற சன சமுத்திரமாக இன்றைக்கு நல்லையம்பதியே விழா கோலம் கொண்டிருக்கிறது. மெய்யான அடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள், பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் பார்க்கினும் சன சமுத்திரமாகவே இன்றைக்கு நல்லையம்பதி விழா கோலம் கொண்டிருக்கிறது. சைவ பண்பாட்டு விழா கோலம் கொண்டிருக்கிறது. அடியார்கள் எல்லாம் அற்புதமாக வர அங்கே பெருமானை பார்க்கிறோம். அங்கே இடப வாகனத்திலே பூலோக நாயகி வள்ளியம்மாவும், அங்கே அடுத்த பாகத்திலே எம்பெருமாட்டி தெய்வானையம்மா தேவலோக நாயகியும் எழுந்தருள இருவரும் இடப்பாகம் பெற வெற்றிவேல் பெருமான் சாமந்தி சௌவந்தி என்ற மலர்களினாலும் தங்க ஆபரணங்களினாலும் அங்கே தரணியெல்லாம் காக்கின்ற தரணிவேல் பெருமான் இந்த திருவீதியிலே எழுந்தருளி வருகிற கோலம் இடப வாகனத்திலே காட்சி கொடுக்கிறார்கள். இடம் பலம் என்று சொல்லப்படுவது போல இடத்திலேயும் பலத்திலேயும் இருவர் தேவிகள் சூழ்ந்து வர ஆனந்தமாக எங்கள் கந்தவேல் பெருமான் இந்த திருவீதியிலே வருகிறார். இடப வாகனம் எங்களுடைய உழவு தொழிலே பிரதானமான அந்த மிருகமாக இருக்கின்ற அந்த இடப வாகனத்திலே பெருமான் ஆரோகணிக்கிறார். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்ப்பதற்காக இந்த நல்லை மண்ணிலே நலங்கொண்டு நாளும்
துதி செய்கின்ற கந்தவடிவேலனுடைய செவேட் பெருமானுடைய அற்புதமான இந்த உற்சவத்தை எல்லாம் காண எங்கள் கண்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கந்தனே, கலியுக வரதனே, விண்ணவர் போற்றுகின்ற எங்கள் குழந்தையே, கச்சியப்பரை மெச்சிய முருகா, அருணகிரிக்கு அருள் செய்த பெருமானே, அற்புதமாக உன் எழில் கோலத்தை எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வளமையை விட எம்பெருமானை அலங்கரிக்க சைவ பண்பாட்டு கோலத்தோடு அற்புதமாக இந்த திருவீதியிலே தீவற்றி ஏந்தியவாறு அங்கே அடியவர்கள் தொண்டர்கள் நாள்தோறும் வருகின்ற அடியவர்கள் எல்லாம் பெற சிலம்பாட்டம் அற்புதமாக நடைபெறுகிறது. அங்கே ஒரு ஆணுருவர் பெண்ணுருவம் தாங்கி அங்கே ஆடி வருகிற அற்புதமான கரகாட்டம் எல்லாம் இந்த திருவீதியிலே பார்க்கிறோம். எங்கெங்கு பார்க்கணும் கந்தவடிவேலனுடைய அற்புதமான கோலத்தை இப்போது நாங்கள் தெற்கு வாசலிலே பார்க்கிறோம். அற்புதமாக எம்பெருமான் அற்புத கந்தனாக அலங்கார கந்தன் என்றால் நெல்லை கந்தன் என்பர்களே. இன்றைக்கு அலங்காரமாக கந்தன் வருகிறான். அடியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள், செறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல பல பாகங்கள் இருந்தெல்லாம் அடியவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சப்பரதத்தை பார்க்க வேண்டும், சிங்கார வள்ளலாக சிங்கார வேலவனுடைய அழகை எல்லாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். முருகா, எங்கள் உள்ள குமரர்களை எல்லாம் உன்னுடைய சேவடிக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அடியவர்கள் எல்லாம் இறஞ்சி இறஞ்சி கந்தவடிவேலனுடைய திருவாசலில் நிறைந்திருக்கிற கோலத்தை பார்க்கிறோம். எம்பெருமான் இப்போது கிளிக்கோபுரத்து அடியிலே, அதாவது கிளிக்கோபுரம் என்றால் நவதள கோபுரத்துக்கு அருகிலே வந்து கொண்டிருக்கிற தெற்கு வாசலிலே வருகிற கோலத்தை பார்க்கிறோம். அங்கே அருணகிரிநாதருடைய ஆலயம் அமைந்திருக்கிறது. அற்புதமாக ஆனந்தமாக எழில் கொஞ்சுகின்ற நெல்லையம்பதியினுடைய எழிற்கோலத்தை எம்பெருமான் இப்போது தெற்கு வாசலிலே பார்க்கிறோம். எழிலானந்தமாக அங்கே நெல்லை ஆதின குருமணியினுடைய அந்த திருத்தலம் இருக்கிறது. அதற்கு அருகிலே பெருமான் ஆரோகணித்துக் கொண்டிருக்கிற கோலமும் அடியார்கள் அந்த வடம் பற்றி இழுப்பதற்கு முண்டியடித்து வருகிற கோலமும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பார்க்க பார்க்க கந்தவடிவேலனுடைய அருளுக்கு இத்தனை அடியவர்களும் சாட்சி அல்லவா. புலம்பெயர்ந்து வாழுகிற உறவுகள் முதல் ஈழத்திலே வாழுகிற உறவுகள் வரை தமிழகத்திலே வாழுகிற எங்கள் உறவுகள் கூட இன்றைக்கு இந்த திருத்தலத்திலே கரங்கோர்த்திருக்கிறார்கள். நெல்லையம்பதி கந்தா, கலியுக வரதனே, விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற வேதாந்த நாயகனே, உன்னுடைய திரு கோலத்தை பார்ப்பதற்காக இன்றைக்கெல்லாம் இந்த திருத்தலத்திலே நிறைந்திருக்கிறார்களே. அற்புதமான எழில் கொஞ்சுகின்ற கோலம், நாதகான இசைவித்துவான்களுடைய இசை முழங்க அங்கே அடியவர்களை ஒரு கணம் திசை திருப்பும் அளவுக்கு கந்தவேல் பெருமானுடைய அந்த மின்குமிழ்கள் எல்லாம் அந்த கந்தவேல் பெருமானுடைய அழகை வர்ணிக்கிறது. அந்த மின்குமிழ்கள் அழகாக இருக்கிறது. சப்பரதத்தினுடைய உச்சி முகப்பை பார்க்கிற போது சேவற்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. எல்லாந்தமான கோலங்களை எல்லாம் வர்ணிக்க எங்களுடைய கணபதி பிள்ளை ஐயா அவர்கள் இப்போது இணைந்திருக்கின்றார். அடியார்களே, கோழிக்கொடியோன் அடிபணியாமல் குவலியத்தை வாழக் கருதும் மதியீர்கார் கேளுங்கள். வல்வினை நோய் ஊழிப்பெருவலி உண்ணவிட்டாதுங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ மடிப்புறகை என்பது கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்தை இங்கே பாடுவது இன்றைய தினத்திலே சால பொருத்தமாக இணைக்கும் என்று நினைக்கிறேன். கோழிக்கொடியோன் என்பது இந்த நல்லூர் கந்தனை இன்றைக்கு வரலாற்று ரீதியாக நாங்கள் அழைக்கிற போது இங்கே இருப்பவர்கள் எம்பெருமானுடைய ஆலயத்தை தரிசிக்க வருபவர்கள் இந்த காட்சிகளை கண்டு கொண்டிருப்பார்கள். எம்பெருமானுடைய வீதிகளின் நாலாபுறங்களிலும் இந்த கோழிக்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கோழிக்கொடியோன் அடிபணியாமல் என்று வருகின்ற இந்த கந்தர் அலங்காரம் இன்றைக்கு நல்லூர் கந்தனுக்கு உரியது. கந்தர் அலங்காரம் என்பது கந்தனை அலங்காரமாக அருணகிரிநாதர்களுடைய நாவிலே இருந்து பல்கி பெருகி பிரவாகித்த ஒரு பெரும் தத்துவம். அந்த தத்துவத்திலே திருப்புகள் என்கின்ற கந்தர் அலங்காரம் என்கின்ற கந்தர் அனுபூதி என்கின்ற வகையிலே அது ஒரு சிறிய பங்கு. அந்த கந்தர் அலங்காரத்தினாலே இந்த அலங்கார கந்தனை பாடாமல் வேறு எந்த மொழியில் பாடுவது? ஆகையினாலே இந்த சேவல் கொடியோன் என்பது இன்றைக்கு நல்லூர் கந்தனுக்குரியது. அந்த நல்லூர் கோழிக்கொடியோன் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். மிக உயர்ந்து நடிந்து வளர்ந்திருக்கின்ற அற்புதமான அந்த மின்சார ஒளிவெள்ளத்திலே தழும்புகிற அந்த திருச்சப்பை ரதத்திலே எம்பெருமான் தேவியர்கள் இருவரும் மத்தியிலே அழகான இடவ வாகனத்திலே வருகின்ற அற்புதமான திருக்காட்சியை இன்றைக்கு லட்சோப லட்சம் அடியவர்கள் யாழ்ப்பாண திருவிழா என்று சொல்லுவார்கள். இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல, யாழ்ப்பாண நகரையும் கடந்து வன்னிப்பெருநில பிறப்பு வெளிநாடுகளில் உள்ள ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இந்த எம்பெருமானுடைய திருச்சப்பரத்தை காணுகின்ற அந்த பெரும்பேரை பெற்றிருக்கிறார்கள். எம்பெருமானுடைய மேற்கு வீதியிலே இன்றைக்கு அழகாக நீண்டு நடிந்து வளர்ந்து வருகின்ற அற்புதமான திருச்சப்பர காட்சிகளை இங்கே கூடியிருக்க
இருக்கின்ற லட்சோப லட்சம் அடியவர்கள் தரிசிக்கிறார்கள். எம்பெருமானை அற்புதமான அழகான இந்த மலர்களினாலே அலங்கரித்து அங்கே 3 பிரிவுகளாக அந்த அழகிய வரலாற்று சப்பரத்திலே எம்பெருமானை தாங்கி வருகின்ற காட்சி. இந்த வீதியிலே அனுபூதிமான்களும் மாசாரசீலர்களாக வாழ்ந்து வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்ற இந்த வீதியிலே அந்த அற்புதமான திருச்சப்பரம் பலம் வருகின்ற அதிபெரும் உன்னதமான காட்சியை இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியவர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் தருகின்ற உலகங்கள் ஆளுகின்ற நாயகனாய் விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற எங்கள் வேதாந்த குழந்தையினுடைய அற்புதமான இந்த சப்பரத உற்சவம் இப்போது கந்தவேட் பெருமான் கலியுக வரதனாக முன்னொரு காலத்திலே இலங்காபுரியை குபேரன் ஆண்ட வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். குபேரன் ஆண்ட ஈழவள நாட்டிலே அற்புதமாக குபேர வாசலிலே எங்கள் கந்தவடி வேலன் எழுந்தருளி வருகிற கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நிலையம்பதியிலே பார்க்கிறோம். எழிலார்ந்த கோலமாக இருக்கிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சைவ பண்பாட்டு கோலம். உண்மையிலே இன்றைக்கும் பார்த்திருக்காத ஒரு அழகான கோலத்தை பார்க்கிறோம். அடியவர்கள் எல்லாம் சூழ்ந்து வர அங்கே சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் என்று சொல்லப்படுகிற ஆட்டங்களோடு கரகாட்டம், பொம்மலாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், குதிரையாட்டம், இவ்வாறு சைவ சமயத்தினுடைய பாரம்பரியமான அந்த மனங்களை கவருகின்ற வண்ணம் ஒவ்வொரு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்ற அன்பர்கள் போல அன்பர்கள் வேடம் தாங்கி ஆடி வருகிற கோலம் பேரழகை தருகிறது. மெய்யன்பர்களே, இன்றைய நாள் அளப்பெரிய நாளாக இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் எங்களுடைய சைவ பண்பாட்டு கோலங்கள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவனுடைய திருவருள் இருக்கிறது. இசையினாலே வசமாக இதயமெது என்பது அந்த இசையினாலே இறைவனை வாழ்த்தி அற்புத கோலத்தை இன்றைய நெல்லையம்பதியிலே அடியவர்கள் தருகின்ற கோலத்தை எல்லாம் பார்க்கிறோம். எங்கும் அடியவர்கள் இந்த இருள் சூழ்ந்த நேரத்திலும் நெல்லையம்பதி கந்தனுடைய பேரழகு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அற்புதமாக அந்த செவ்வாள் காட்சி கொடுக்கிறது. அற்புத கந்தனாக நெல்லையம்பதி ஆளுகின்ற கந்த பெருமான் குபேர வாசலிலே பெருக தந்து கொண்டிருக்கிற கோலத்தை எல்லாம் நெல்லையம்பதியிலே பார்க்கிறோம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கின்ற திரிபுர சுந்தரத்தின் மகனாக, கங்காதரனின் புதல்வனாக, புவிதரன் மகனாக, விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற வேதாந்த குழந்தையாக, பாட்கடலில் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமன் மருவோனாக, அற்புத கந்தனாக, எழிலார்ந்த கடம்பனாக, கதிர் வேலவனாக, விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற தமிழ் மன்னவனாக எம் பெருமான் எழுந்தருளி வருகிற எழிலார்ந்த கோலத்தை இன்றைக்கு நெல்லையம்பதியிலே பார்க்கிறோம். நிறைந்த அடியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்க நெல்லையம்பதியை அலங்கரிக்கின்ற கந்தன் பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்க கந்தவேட் பெருமான் எழுந்தருளி வருகிற கோலமும் சைவ பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையிலே அங்கே ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், குதிரையாட்டம், பொம்மலாட்டம் என்று பல வகை அந்த காவடி ஆட்டங்கள், கரகாட்டங்கள் எல்லாம் பெருமானை அலங்கரிக்க அலங்கார கந்தனாய் நெல்லையம்பதி கந்தன் நல்லவர்க்கு வரங்கொடுக்க இப்போது மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட பெருமான் எழுந்தருளி வருகிற கோலம் பேரழகை தருகிறது. மெய்யார்ந்த அடியர்கள் எல்லாம் சூழ்ந்து வர, அங்கே அடியவர்கள் எல்லாம் சூழ்ந்து வர மின் குமிழ்கள் அலங்கரிக்கப்பட்ட சப்பரதம் அங்கே காட்சி கொடுக்கிறது. சப்பரதத்திலே பெருமான் காத்த பெருமானாக எழுந்தருளி வருகிற கோலம் எங்கள் மரங்களை எல்லாம் புலாங்கிதமாக வைக்கின்ற கோலம். செவ்வேளேந்திய பெருமான் கந்தன் கடம்பன் கலியுக வரதன் விண்ணவர் போற்றுகின்ற வேதாந்த நாயகனாக, சொற்பதம் கடந்த சோதி சொரூப நாயகனாக, மண்ணும் விண்ணும் ஏற்றுகின்ற வேதாந்த பரம்பொருளாக நெல்லையம்பதி நெல்லைக்குமரன் எழுந்தருளி வருகிற கோலம் பேரழகை தருகிறது. அற்புத நாயகனே, வேதாந்த கோலங்கள் எங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. கண்கண்ட தெய்வமே கலியுக வரதவா, உன் பேரழகை காண பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறார்கள், நிறைந்து பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். முருகா, உன் அருளுக்கு இத்தனை அடியவர்கள் சாட்சி அல்லவா? இத்தனை அடியவர்களுடைய தலையும் சாட்சி அல்லவா? சன சமுத்திரம் போல நெல்லையம்பதி இன்றைக்கு விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்கள் உறவுகளே, நீங்கள் எல்லோரும் கடல் கடந்திருந்தாலும் ஈழவள நாட்டிலே இருக்கின்ற அடியவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் நெல்லை குமரனுடைய இந்த சப்பரத உற்சவத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கந்தன் கலியுக வரதன் எத்தனை அடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு திருத்தலத்தை நாடியிருக்கிறார்கள். முருகா, நான் வரவில்லை என்று கவலைப்படாதீர்கள். அவனுடைய பேரழகை இந்த தொலைக்காட்சியினூடாக பார்க்க கிடைத்திருக்கிறதே, அதுவே பேரானந்த பெருவாழ்வு. கந்தனே கலியுக வரதனே, உன் பேரழகை எல்லாம் இந்த தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லை கந்தனின் பேரழகை அன்று ஓமனன் தத்துவம் தெரியாத குழந்தையாய்
அந்த பிரம்மனுக்கு ஓமனன் தத்துவத்தை உணர வைக்க சிறையிலே கொடுத்த நாயகனே, சிறைமீட்ட நாயகனாய் எங்கள் குலங்காக்க வந்த பெருமானே, அற்புத கந்தனே, எழிலானந்தமான உன் பேரழகையெல்லாம் இந்த நல்லையிலே பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஆலயம் அமைந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவனுடைய திருவருள் இருக்கிறது. அந்த வகையிலே நெல்லையம்பதி நெல்லை குமரனுடைய அலங்கார கந்தனாய் நிலையிலே எழுந்தருளி இருக்கிறான். செல்வச் சன்னதியிலே எந்நிதியும் தருவான் செல்வச் சன்னதியானாக ஆற்றருகே ஆறுதலை வேண்டி வருவார்க்கு ஆறுமுகனாயிருந்து அருள் கொடுக்கின்றான். வெற்றி வேலாய் செவ்வேளாயிருந்து அந்த வெள்ளிவேல் பெருமான் அங்கே செல்வச்சன்னதியிலே ஆற்றருகே இருந்து அருள் கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, மண்டூர் கந்தசுவாமியாராக இருந்து அருள் கொடுக்கின்றான். உகந்தையிலே உகந்தைக்கெல்லாம் மன்னவனாக இருந்து அருள் கொடுக்கின்றான். அங்கே கதிர்காமத்திலே காவடி கந்தனாக கற்பூர கந்தனாக அருள் கொடுக்கின்றான். அங்கே மாவுட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாய் இருந்து எம்பெருமான் அருள் கொடுக்கின்றான். அற்புத கந்தனாய் எழுகொஞ்சும் எங்கள் நிலையிலே அலங்கார கந்தன் பேரழகை பார்க்க பல்லாயிரக்கணக்கான லட்சோலட்சம் அடியவர்களை பார்க்கிறோம். சொல்லிலே வடித்து முடியா சுந்தர வடிவேலா, உன் பேரழகைக்கான இத்தனை முகங்களா என்று ஒரு கணம் எண்ணத் தோன்றுகிறது. கந்தனே, கலியுகம் போற்றும் விந்தை பலபுரிந்து எண்ணிலா அடியவர்க்கு தன்னிறைந்த வரம் கொடுக்கின்ற தங்கவேல் அல்லவா எங்கள் சந்நிதி அமர்ந்திருக்கும், இந்த சந்நிதி அமர்ந்திருக்கும் நல்லூர் வேலல்லவா. அற்புத கந்தனே, உன் பேரழகைக்கான இத்தனை கோடி மக்கள் அப்பா அப்பப்பா குமரா, உன் எழிலை இவ்வாறா வர்ணிக்க முடியும் என்று எண்ணும் அளவுக்கு அடியார் கூட்டமும் சைவ பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற உன்னதமான விழா, எழிலாந்தமான கோலம். அங்கே அந்தன சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் அர்ச்சனை செய்ய ஆனந்த நாயகனாக விண்ணவர் போற்றுகின்ற நெல்லையம்பதி கந்தன் எழுந்தருளி வருகிறான். அடியவர்களே, விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற சுந்தர வடிவேலனுடைய அற்புதமான சைவ பண்பாட்டு விழாவினுடைய கோலாகலமான துர்முகி வருடத்தினுடைய துலங்கும் துன்பங்கள் தீர்க்கின்ற வருடத்திலே அற்புதமாக இன்றைய விழா கோலாகலமாக அமைந்திருக்கிறது. அங்கே மெதுமெதுவாக அடியவர்கள் வடக்கயிற்றினை பற்றி இழுத்து வருகிற கோலம் பேரழகை தருகிறது. இன்னும் சில அடியவர்கள் முன்னே நகர்ந்து வருகிறார்கள். இன்னும் சில அடியவர்கள் அங்கே ஆடி வருகின்ற காவடி கரகாட்டம், ஒயிலாட்டம், அந்த மயிலாட்டம், குயிலாட்டம் என்பவற்றை பார்த்து ரசித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த பெருமானுடைய பேரழகோடு இந்த ரசனையும் விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அற்புதமாக அங்கே பறை முழங்குகிறது. தமிழர்களுடைய பண்பாட்டிலே பறை முழக்கம் கிராமிய வழிபாட்டிலே முதன்மை பெறுகிறது. அங்கே பறை முழங்குகிறது, பறை முழங்குகிறது, பறை முழங்குகிறது. தமிழர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற பறை முழக்கத்தோடு உடுக்கும் முழங்க அற்புதமாக உடுக்கு ஓசையினாலே ஒளியெழுப்ப அந்த பெருமானை புகழ்ந்து புகழ்ந்து பாடி வருகின்ற அடியவர்களையும் பார்க்கிறோம். அற்புதமாக அங்கே சிலம்பாட்டத்தை பார்க்கிறோம். எங்களுடைய தமிழர் பண்பாட்டிலே சிலம்பாட்டம் இருக்கிறது, ஒயிலாட்டம் இருக்கிறது. அந்த ஆட்டங்கள் எல்லாம் இந்த வீதியை அலங்கரிக்க அலங்கார கந்தன் அல்லவா, அவனுடைய திருவீதியிலே அலங்காரமாகத்தான் காட்சி தருகிறது. அடியவர்களும் அலங்காரமாக காட்சி தர இந்த நிகழ்வுகள் எல்லாம் சைவ பண்பாட்டு விழாவாக அலங்காரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அற்புத கந்தனே, எழிலாந்த கந்தனே, செம்மந்தி, செவ்வந்தி, சாமந்தி என்று சொல்லப்படுகின்ற மலர்கள் எல்லாம் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய மேனியை ஆபரணங்கள் ஆற தழுவுகிறது. இன்றைக்கு அவனுடைய மேனியிலே இருக்கின்ற மலர்கள் எல்லாம் புண்ணியம் செய்த மலர்கள், காலையிலே போர்த்த மலர்கள். இப்போது அவனுடைய மேனியை, கந்தவேற்பெருமானுடைய மேனியை அலங்கரிக்கிறது. ஆனந்தமாக இருக்கிறது. பெருவெள்ளம் அடியார் கூட்டம், அந்த பேரானந்த பெருவெள்ளத்தோடு நாங்கள் இன்றைக்கு நெல்லையம்பதியிலே இணைந்திருக்கிறோம். அடியவர்களே, நாளும் கோளும் அவனை நினைப்பவரெல்லாம் பெருமானுடைய திருச்சந்நிதியிலே இணைந்திருக்கிறார்கள். கருணையோடு வரும் அடியவர்க்கு அருள் கொடுக்கின்ற வள்ளலுடைய திருச்சன்னிதானத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த மண்ணிலே கால்தடம் பதிக்க கொடுத்து வைத்தவர்கள் முன்னோப்போ செய்த புண்ணியம் தான். கன்மத்தின் பயனதுவோ முருகா, உன்னை காணும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த பேரழகை பார்க்க இவ்வளவு அடியார்களா என்று ஒரு கணம் தலைமேல் கரங்குபித்து கந்தா, உன்னை உருகி நெகிழ்ந்து வேண்டுகிறோம். கந்தனே, கலியுக வரதனே, விண்ணவர் போற்றுகின்ற நாயகனே, அன்று அருணகிரி நாதருக்கு அருள் செய்த நாயகனே, அந்த திருவண்ணாமலையிலே இருந்து அருணகிரி விழுவதற்காக சென்றபோது, இந்த உலகத்தை விட்டு நீங்க மரச் செல்வதற்காக சென்றபோது, கந்தனே நீ கரங்கொடுத்து ஏந்தியவன் அல்லவா, திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று அந்த அடியெடுத்து கொடுத்த நாயகன் அல்லவா. அற்புதமான உந்தன் பேரழகை எல்லாம் மெச்சி இன்றைக்கு திருப்புகழிலே அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிறார். அற்புதமாக ஈசான மூலையிலே எம்பெருமான் எழுந்தருளி வருகிற கோலத்தை பார்க்கிறோம். அங்கே மனோன்மணி அம்மனுடைய திருத்தலம் அற்புதமாக காட்சி கொடுக்கிறது. அந்த திருத்தலத்துக்கு அருகிலே தங்கவேற் பெருமான் எழுந்தருளி இருக்கிற கோலம் பேரழகை தருகிறது. அங்கே முன்னே
தீவட்டி செல்ல அதற்கு அப்பாலே சம்பிரதாயபூர்வமான கலை கலாச்சார பண்பாட்டு கோலங்களோடு மேளதாள இசை முழங்க, அங்கே மிருதங்கங்கள் முழங்க, அற்புதமாக நாதகான இசை முழங்க, அடியார்கள் எல்லாம் எம்பெருமானை நோக்கி நகர்ந்து வருகிற கோலம் பேரழகை தருகிறது. எழிலாந்தமான யாழ்ப்பாணத்தினுடைய இதய நாடி என்று சொல்லப்படுகின்ற நல்லையம்பதியினுடைய மகோற்சவ பெருவிழாவின் 23ஆம் நாள் உற்சவம் ஈசான மூலையிலே சப்பரத உற்சவமாக அடியார்கள் எல்லாம் நிறைந்தும் பொழிந்தும் இருக்கின்ற கோலத்தை பார்க்கிறோம். எழிலாந்தமான கந்தவடி வேலன், தங்கவடி வேலன், எங்கவடி வேலன், தரணியாளுகின்ற பெருமான் அற்புதமாக வருகிறான். பச்சை மயிலேறி வந்து இச்சையுடன் களைவாய் கந்தவடி வேலவா, உன்னை நினைப்பவர் நெஞ்சுருகி நிற்பவர் மனதிலே நிறைந்த வரங்கொடுக்கின்ற கந்தா கலியுக வரதா விண்ணவர் போற்றுகின்ற வேதாந்த பொருளாக நிற்கின்ற குமரா, உன் பேரழகை எல்லாம் நெல்லையிலே காணுகிறோம். நாளும் பொழுதும் பெறும் அடியார் கூட்டம், நிறைந்த அடியார் கூட்டம் உன்னை பலம் பெறுகிற கோலம் பேரழகை தருகிறது. உன்னை அலங்கரிக்கவா இத்தனை சனசமுத்திரம் முருகா, உன் எழிலே பங்கு கொள்ளவா இத்தனை அடியார் கூட்டம். அருள் கொடுக்க யாருக்கப்பா நீ வருகிறாய்? அருளார்ந்த வடிவேலனாய் கண்ணெதிரே வருகிற கந்த வடிவேலனை காண்பதற்கு எங்கள் கண்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் முருகா. பன்னிரு கரத்தால் ஒரு கரத்தால் தாங்கிட மாட்டாயோ? பன்னிரு கரங்கொண்டு உலகால வந்த குமரா, கடைக்கண்ணால் பாராயோ? உன்னை போல் அடியவர்களாக நாமும் இங்கே கந்தவடி வேலவா, கருணை கொண்டு பாராயோ, உன் கருணை முகம் எங்களுக்கு தாராயோ என்று அடியவர்கள் எல்லாம் இறஞ்சி இறஞ்சி அந்த கந்தவடி வேலனை வேண்டுகிற கோலம் இந்த ஈசான மூலையிலே பார்க்கிறோம். அந்த சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் பன்னிசையோடு அந்த திருவாசகத்தினை ஓதி வருகிற கோலமும் எழில் கோலமாக இருக்கிறது. எண்ணிறைந்த அடியவர்கள் மண்ணிலே துதித்து வழிபடுகின்ற உன்னதமான தெய்வம் அல்லவா இந்த கலியுக வரதன். அற்புத கந்தனாய், எழிலார்ந்த கந்தனாய், விண்ணவர் போற்றுகின்ற எங்கள் செஞ்சடை புதல்வனே, கங்காதரன் புதல்வனே, புவிதரன் புதல்வனே, அன்று பன்றிக்கு பால் கொடுத்த வரவசிவன் மைந்தனே, அன்று பாட்கடலில் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமன் மருகோனாய் விளங்கும் எண்ணிறைந்த வரங்கொடுக்கும் நல்லையன் பதி கந்தா, கலியுக வரதனே, உனையல்லால் இவ்வுலகம் ஏதென்று அறியா பாவியர்க்கு வாழ்வு தரவா, சப்பரதந்தனில் நீ வருகிறாய். சங்கடங்கள் தீர்ந்திடப்பா, சங்கடங்கள் தீர்த்திடப்பா, தரணியில் நிம்மதியை தந்திடப்பா, உனையல்லால் இவ்வுலகம் ஏது என்று அறியா செம்மல்களுக்கு வழிகாட்டிடப்பா. வழிக்கு கடவுள் அல்லவா, தந்தைக்கே உபதேசம் செய்து சுவாமிநாதன் என் நாமம் தந்த குருநாதனாய் இருந்த கந்தவடி வேலவா, உன்னை பற்றுகிறோம் பற்றுகிறோம் பா பற்றுகிறோம். உன் பரந்த வழிகள் பற்றி உன் மனத்திரையில் நம்மை கண்டிட மனமிறங்கி வருவாயோ, மனமிறங்கி வருவாயோ என்று மனதார வேண்டி வரும் அடியார் கூட்டம் அலைமோதுகிறது நல்லையிலே. நல்லைக்கு வாருங்கள், நாளும் கோளும் என்தான் செய்யும், விதிதான் என் செய்யும். கந்தவடி வேலவா, உன்னை நினைந்துருகினால் பட்டகடன் தீர முன்னே பாவி என்னை ஏன் படைத்தாய், விட்ட பின்பு மேனையா துன்பக் கடலில் என்னை துவள விடுகிறாய் என்று வேண்டி வேண்டி துவளும் துன்பங்கள் அத்தனையையும் அவன் சேவடியிலே பாதமாக சேர்ப்பிக்கின்ற அடியவர்கள் ஏராளம். பிள்ளையற்று வருபவர்க்கு பிள்ளை வரம் கொடுக்கின்ற கந்தவன் அல்லவா இந்த கலியுக வரதன். பிள்ளை இல்லை முருகா, என் சந்தானம் தலைத்திட முருகா, எனக்கு ஒரு பிள்ளை வரம் தந்திடு. கந்த சஷ்டி நோன்பிருக்கிறேன் கந்தா, கருணை கொண்டு நீ கண்டிறந்து பாராயோ என்று எத்தனை அடியவர்கள் கந்த பெருமானை கேட்டுவிட்டால் கந்தன் கருணை உள்ளவன் அல்லவா, மனவிறங்கி வந்து விடுவான், பிள்ளை ஒன்று கொடுத்துடுவான் என்று அந்த பிள்ளைகளை இந்த ஆலயத்திலே கூட்டி வருகின்ற பெற்றார்கள் ஏராளம் ஏராளம். கந்தனின் அருள் அல்லவா, அவனுடைய அருளுக்கு யார்தான் இந்த உலகத்தில் குழந்தை அல்லவா. அன்று மாம்பம் தரவில்லை என்று தந்தையோடு கோபித்து அன்று பழனிமலை சென்றவன் அல்லவா, பழனி ஆண்டியாய் நின்ற முருகன் அல்லவா. அந்த பழனி வேலனுக்கு நேற்றெல்லாம் அபிஷேகம் கண்டோம் அல்லவா. அற்புதமாக பழனி வேலனுக்கு அபிஷேகம், மாம்பழ திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற கோலக்காட்சியை எல்லாம் பார்த்தோம். கந்தனே, கலியுக வரதனே, விண்ணவர் போற்றுகின்ற எங்கள் செஞ்சடை நாயகனே, உன்னை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், உன் திருவிழிகள் பார்த்திருக்கிறோம். மலராதோ பொன்விழிகள் என்று உன் நாமத்தை சொல்லி வருகிற அடியார் கூட்டமும் ஆடி ஆடி பாடி வருகிற அன்பர் கூட்டமும் உண்மையிலே புலாங்கிதமாக இருக்கிறது. இன்றைக்கு நல்லவன் உண்மையிலே என்றும் இல்லாதவாறு பல்லாயிரக்கணக்கான லட்சோலட்சம் அடியவர்கள் பல பாகங்கள் இருந்தும் செய்வதறியாது திகைக்கும் இந்த மானிடருக்கு வழிகாட்டிட வேண்டும் முருகா. உருகாதோ உன் நெஞ்சு குமரா என்று கல்லானால் கலிந்திடுமே முருகா, இரும்பானால் இழகிடுமே முருகா, உன்மனம் இழகாதோ கந்தவடி வேலவா. செவ்வேளேந்திய வடிவேலா, அன்று சூரபத்மனை வதம் செய்து ஒரு திருக்கை வேலாக நின்ற முருகா, செவ்வேளாக நின்ற முருகா, பச்சை மயிலாக
தோன்றிய வடிவேலவா, சோடுலந்த அன்றிலை போல் துயருகின்றேன், தோகமையில் அகப்பட்ட செற்பமானேன், காடுகளில் இனம் பிரிந்த கலைமானானேன், ஓடுகின்ற பயமரத்தின் காகமானேன், உற்றார் ஒருவரில்லா பித்தனானேன், பாடுபட யார் எனக்கு நல்லூர் வேளா, பச்சைமையில் ஏறி வந்து ரட்சிப்பாயே, எங்கள் குருவரா குழந்தை வடி வேலவா என்று அவன் நாமஞ்சொல்லி முருகா முருகா என்று யாரொருவன் நெகிழ்ந்து கூறி அவனை நினைக்கிறார்களோ அவன் கண்ணெதிரே தோன்றி வரம் தருவான். அடியவர்கள் நிறைந்திருக்க திருவாசகம் மணிவாசக பெருமான் தேனினும் இனிய திருவாசகத்தை, திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகாதார் என்று சொல்லுவார்கள். அதாவது திருவாசகத்துக்கு உருகாத மனமும் உருகும் அன்பர்களே. அற்புதமாக இடவ வாகனத்திலே பூலோக நாயகி வள்ளியம்மாவும் தேவலோக நாயகி தெய்வானை அம்மாவும் அந்த இடவ வாகனத்திலே வர முருகப்பெருமான் தங்கவேல் பெருமான் செவ்வந்தி சாமந்தி என்று சொல்லப்படுகின்ற மலர்களும் ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் பூண்ட நாயகனாக அற்புதமாக எம்பெருமானுடைய அற்புத கோலத்தை அலங்கார கந்தனாக நெல்லையம்பதி கந்தன் அடியவர்களுடைய வடக்கயிற்றிலே பிடித்து வர கோலாகல காட்சியை பார்க்கிறோம். இப்போது எம்பெருமானுடைய சப்பரதம் அற்புதமாக இப்போது வாயிற்கோபுரத்தை வந்து அண்மித்திருக்கிறது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசிய அந்த முகம் திருப்புகழ் பாட எம்பெருமான் திருப்பள்ளி எழுந்தருள இருக்கிற கோலம் அற்புதமாக. எம்பெருமான் நாளைக்கு ரதோற்சவம் கோலாகலமாக காலை 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நேர முகாமித்துவம் என்றால் நல்லைக்குத்தான் அது உறுத்துடையது. அற்புதமாக நேர முகாமித்துவத்தோடு பூர்வாங்கமான ரத உற்சவம் ஆணவம் கண்மம் மாறி என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அளிக்க எம்பெருமான் நாளை ரதோற்சவத்திலே எழுந்தருள இருக்கிறார். அடியார்களே, எம்பெருமானுக்கு நாளை நயினாதிவிலே இருந்து 3 நாட்களாக வேல் கொண்டு பாத யாத்திரையாக அன்பர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை ரத உற்சவத்துக்கு அந்த வேல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எம்பெருமான் தேரிலே ஆரோகணிக்கின்ற நேரம் நயினாதிப நாகபூஷணியுடைய திருத்தலத்திலே இருந்து வேலும் இந்த திருத்தலத்திலே சங்கமமாக இருக்கிறது. சகலமும் தீர்க்கின்ற எம்பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே இருந்து விடைபெறுகின்ற நேரம் வான்முகில் வளாதிபைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வான்முகில் வளாது பெய்ய வேண்டும், மும்மாறி பொழிய வேண்டும். ஈழமணி திருநாட்டிலே நெல்மணிகள் விவசாயம் தலைத்தோங்குகின்ற இடம் இந்த யாழ்ப்பாணம். சகல ஜீவராசிகளுக்கும் சகல விதமான பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் கல்லுக்குள்ள தேரைக்கும் உணவு கொடுக்கின்ற பெருமான் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் உணவு கொடுத்து காருண்யமாக இருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே பெருமானை வேண்டிக் கொண்டு எங்கள் நாட்டிலே செங்கோல் ஆட்சி அரசன் நல்லதாக ஆட்சி ஓங்க வேண்டும். செங்கோல் ஆட்சியாக என் பெருமான் நல்க வேண்டும். எல்லோரையும் வழிப்படுத்த வேண்டும். யார் யார் தீய வழியிலே செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் நல்வழியிலே பெருமானிட்டு இந்த சகலலோகமான ஜனன பூமியிலே அத்தனை ஜீவராசிகளும் நல்லதாக வாழ எம்பெருமானுடைய திருக்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் இந்த சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் பேரின்ப பெருவாழ்வையும் சகல சௌபாக்கியங்களையும் நீண்ட ஆயுளையும் நல்ல சந்தோஷமான வாழ்வையும் சந்தானங்களையும் ஆயுள் விருத்தியையும் பெருமான் கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே சகலபோக நாயகனாக நல்லையம்பதியிலே அருள் கொடுக்கின்ற அருளாளனாக கொடையாளனாக கந்தனாக கடம்பனாக கதிர்வேலனாக சண்முகனாக சரவணனாக கார்த்திகேயனாக ஞானத்தின் ஒளியாக விளங்குகின்ற பெருமான் அருள்கடாட்சம் வழங்க வேண்டும் என உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்று உங்கள் சிவன் தொலைக்காட்சியின் நேரடி வர்ணையாளர் BT தவணேசன். வணக்கம். அரோகரா அரோகரா அரகரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா.